முழு கோழி வந்துருக்குது. எனக்கு ஒரு கால், உனக்கு ஒரு கால். ஹியர் இட் இஸ். மட்டன் பிரியாணி வந்துருக்குது. இங்க பாருங்க, பீஸோட டேஸ்ட் பண்ணிடலாம். எல்லா சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க. அப்படியே பஞ்சிரவா சரியா? மட்டன் நல்வாடா சங்கி எடுத்து அப்படி அடிக்கும். ஆசம்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே. எப்பயுமே சண்டே ஆச்சுன்னா தான் உங்களுக்கு தெரியுமே, ரூமே ஒரே கலைப்பரவா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம பசங்க ப்ரோ எங்கேயாவது லஞ்ச் கூட்டிட்டு போங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட போறோம். ஸோ என்ன நடக்குது, என்னென்ன கலாட்டாக்கள் நடக்குது அப்படின்றத நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெல் ஐக்கானையும் அப்படி டச் பண்ணி விட்டுருங்க. என்னப்பா கேட்டேன்? நாங்க பாக்குறது நல்லா இருக்கும்ல. நீ பொண்ணு பார்க்க போறியா இல்ல மாப்பிள்ளை பார்க்க போறியா? ஹாய் வணக்கம். அப்புறம் காக்கிநாட கட்ட இந்த பேசி ஒட்ட விஜயவாடா. விஜயவாடா. Where are you from? விஜயவாடா. विजयवाड़ा. Where is वाड़ा? वाड़ा वो मेरा दोस्त है, हम भी चाहेंगे एक खाना. हिंदी नहीं बेटा. क्यों? हिंदी தெரியாது போடா போடா. ஆக்சுவலி ஆன்டி இந்தியன் தெரியுமா? ஆன்டி வந்து நைட்டு பாக்குற படம் அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஆன்டி வேற இந்தியன்னா வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆன்டி ஆன்டி வேற. ஆன்டி வேற. என்னங்க ஜட்டி காய போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ ஏடா லஞ்சுக்கு போலான்னு நான் வேற ரெடி ஆயிட்டு, வெயில் வேற போலன்னு பொழக்குதுடா. டைம் ஆச்சுடா, சீக்கிரம் கிளம்புடா போடா. சூவ மாட்டா போடா. யாரா கதவு போட்டுனுக்குது? உள்ள போட யார்? நீ யாரா ஏலியன் மாதிரி இருக்கிற? பக்கவாதம் இல்லப்பா, அது பக்காவா ஏலியன். 20% டார்ச்சர் பண்ணு. ஏய் காப்பிரைட் வந்துருடா. காப்பிரைட் வந்துருடா. டேய் அப்படி சொல்லுங்கடா. வெயிட் பண்றா. அதெல்லாம் இங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் காட்டி பொல்யூட் பண்ணக்கூடாது, பயஸ் பண்ணக்கூடாது. நோ நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். எல்லாமே ஃபேக் ப்ராடக்ட்ஸ். ஏய் என் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், நீ நல்ல பையன்றது ஊருக்கே தெரியும். நீ போட்டு ஜட்டி எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு இருக்க கூடாது. போ கிளம்பு சிவா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. என்னது ஏங்க மிஸ் ஆகி கீழே விழுந்தீங்கன்னா மொத்தமா போயிருப்பேங்க. இந்த மாதிரி வெயில் காலத்துல வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ், என்னுடைய அன்பான தம்பிகள் எல்லாருமே வந்து உடம்ப வந்து நல்லா டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கோங்க. நிறைய வாட்டர்மெலன், நொங்கு, ஃபைபர் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான சம்மர்ல வந்து நம்ம உடம்பு ரொம்ப பயங்கரமா டீஹைட்ரேட் ஆகும். அது அவசியம் இல்லாம பாத்துக்கோங்க. நம்ம ஹெல்த் தாங்க எல்லாம் முக்கியம். ஹெல்த் 90%, மற்ற எல்லாமே 10% தான். அது பாத்துக்கோங்க. அனுபவத்துல சொல்றேன். ஸ்டைலுமா எப்படி இருக்குடா ட்ரெஸ்? சூப்பரா இருக்கு. எந்த கடையில சுட்டதா? சுட்டது இல்ல, கொஞ்சம் சொந்த காசு கொடுத்து வாங்கினது. நீ போட்டிருக்கியே அதுதான் சுட்டது. சத்தியமா சுட்டதுதான். ஆமா திருத்தானே வந்து. ஓகே, லெட்ஸ் கோ டு தி ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹேவ் சம் வண்டர்ஃபுல் லஞ்ச். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். என்ன கேட்டேன்? எனக்கும் ஒரு பிளேட் தந்தூரி ஸ்பெஷலா வேணும். ஒரு பிளேட் தானே? பிளேட் எடுத்து கொடுத்துடலாம். எடுத்து கொடுத்துலாம் பாருங்க. அப்புறம் எடுத்து கொடுத்தா பிளேட் எடுத்து கொடுத்துலாம் பாரு. வெரி குட்ரா. ஓகே, வெளியே போய் உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டோம். கூட சேர்ந்து வெளியே போய் உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டோம். ஓடு. வாடா, ஒரு வழியா இடத்த புடிச்சாச்சா? என்ன வயலுப்பா? டேய் வாடா அப்படியே உட்காரு. தம்பி அக்கா உட்காரு, எவ வந்தாலும் உட்கார விடாத. டேய் என்னடா இது? ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான். எங்க பாரு மெனு கார்டு நிக்க வேண்டிய புது ஸ்டாண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அருமையா இருக்கு. இந்த மெனு கார்டே இப்ப இருக்கு. என்னடா ஆர்டர் பண்ணுவோம் சொல்றா. நீ தானப்பா அடிக்கடி இந்த கடைக்கு வருவ சொல்லு. எனக்கு வந்து உனக்கு வெளியே தந்தூரி கொடுத்தாச்சு, ஓடிடணும். அதோட ஓடிடணும், பேசக்கூடாது. தந்தூரி பத்தி பேசக்கூடாது சரியா? அப்புறம் அண்ணன் வாங்கினேன். எனக்கு ஒரு ஃபுல் கிரில் எடுத்து அடுத்து உனக்கு என்னப்பா? யாராவது பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க. ஆஹா மட்டன் பிரியாணி கேட்கிறாரா? மட்டன் பிரியாணி, சிக்கன் ரைஸ் ஒன்று, நூடுல்ஸ் ஒன்று. காம்போ ஆஃபர்ஸும் இங்கே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காம்போ பேக். பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ப்ளஸ் சில்லி சிக்கன் 170 அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா 2 நான் 150. பார்த்தீங்கன்னா ப்ரான் மசாலாலாம் இருக்குடா. ஆக்சுவலாக வெயில் டைம்ல உள்ள கூழ் ஏசி போட்டு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ்ல இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு தீபக் போறா. இந்த கிரில் சிக்கன் இது என்ன கறிடா அது? எரும மாட்டு கறி. அப்புறம் வாட் யூ ஆர்டர்?
ஃபார் லஞ்ச். பட்டர் நான் காம்போ. பட்டர் நான் Butter வந்து naan. அப்ரூவ் வந்து ஒன்லி வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாரு. நோ நான் ஹாஸ்பிட்டாலிட்டி பயங்கரமா இருக்கும் கடையில. என்னடா டேய் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் பார்த்தா ஆர்டர் பண்ணுவோம்னே தோணுதா? எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிக்குமா? இதை ரெண்டா கிழிச்சு இதை இப்போ கொண்டு வாங்க, இதை 1 hour கழிச்சு கொண்டு வாங்க அப்படி கொடுத்துடலாமா? ஃபுட் வர டைம் ஆயிடுச்சு. ஆனா வாங்க அப்படியே ஃபுட் அப்படியே கொண்டு வாங்க. இங்க பாரு அவ்வளவுதானே. அப்படியே சென்டரா வச்சுக்கோங்க, சென்டரா பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே இங்க பாரு. ஓகே முழு கோழி வந்து இருக்குது. எனக்கு ஒரு கால், உனக்கு ஒரு கால். தேங்க்யூ. என்னடா முரட்டத்தனமா வந்துருக்குது. இங்க போடுறா ரொட்டிய செம்மடா, வேற லெவல். இதை பார்க்கும்போது எப்படி வெறியாகுதுடா. யார் உன் சொந்தக்காரனா? பாவம் யார் பெத்த பிள்ளையோ இப்படி அனாம தான் கிடக்குறானே. ஆனா ஒரு உயிர் இறக்கும் போதுதான் நமக்கு உயிர் பிறக்குது. பாரு vlog எடுக்கிறேன் நானு, அதை விட்டு எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க எங்களை சுத்தி. நம்ம சாப்பாடு அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியலடா கௌதமே. அப்படியே பாஞ்சிரவா வெறியா. என்னது ஆழ்வார் வந்து ஏகே நடிச்ச படம் தானே? மூவி தான்டா, எப்பயுமே மூவியோட மைண்ட் செட்ல தான் நாங்க இருப்போம். இதை எடுத்து உடம்புல போடுங்கடா. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்துருக்குது. இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க. பீஸோட டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பைட். cheers guys. ஆத்தன்டிக் பாய் பிரியாணி ஸ்டைல்ல இருக்கு மட்டன் பிரியாணி. பீசஸ் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். மட்டன் பீஸ் நல்ல சங்கியான பீஸுங்க. கரெக்டா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கத்திரிக்காவும் தயிர் வந்துருச்சு. நல்ல பிங்கிஷான மீட்டு. கொஞ்சம் போல தயிர் வெங்காயத்தை இப்படி போட்டு, கொஞ்சம் போல கத்திரிக்காயும் இப்படி போட்டு, இப்படி ஒரு மிக்ஸை போட்டு, ஆஹா மட்டன் பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க முழு கோழிய அப்படியே படுக்க போட்டிருக்காங்க. இதை அப்படியே எடுத்து முழு கோழி எல்லா சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க டாக்டர். எனக்கு ஒரு லெக் பீஸ் இந்தாங்க, நீங்க எத்த பிடிங்க அப்படின்ற மாதிரி முழு கோழி எடுத்தோம். வரோம் நல்ல வெயிட்டான கோழிடாது. கௌதம் இங்க பாடுறா. என்னடா உடையிறான். கிரில் வேற லெவல்ல அருமையா இருக்குடா. இந்த கொஞ்சம் போல இந்த செஸ்ட் பீஸை இப்படி பிரிச்சு இந்த மைனஸ்ல இப்படி தொட்டு டிப் அடிச்சு போடா வேற லெவல்ல இருக்கு. சூப்பர். அந்த பீசஸ் எல்லாம் பாருங்க பயங்கர சாஃப்டா நல்ல ஜூஸியான சிக்கனு. சோ குட். எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா லெக் பீஸ் தான். லெக் இப்படி பிரிச்சு இப்படி எடுத்து வரே வா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன் நல்லா மைனஸ்க்கு டிப் பண்ணி எடுத்து முன்னிட்டு ராகவாலா அரைச்ச மாதிரி ஆயிடுமா. ஒரு இப்படி தூக்கி போட்டுறணும் எலும்ப. அது ஒண்ணுல தம்பி, நான் ஒன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல. தம்பிகளுக்கு எல்லாம் எப்படி சாப்பிடணும் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி கோழி திருப்பி போட்டு தலையாப்பா முக்கியம். லெமன் இப்படி புழிஞ்சு விட்டு இந்த பீசஸ் இப்படி எடுத்து இதை இப்படி மைனஸோட டிப் பண்ணி அந்த மீன் சட்னியை லைட்டா இப்படி தொட்டுக்கிட்டு இப்படி அடிச்சாதாண்டா தெரியும். கிரில் சிக்கன் அவங்க போட்டிருக்க அந்த மசாலாவோட ஃப்ளேவர் பயங்கர டேங்கியா இந்த லெமனோட மிக்ஸ் ஆகும்போது சூப்பரா பிளாஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம தலைவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துடலாம், திருப்பி வருவேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பெப்பர் ஃப்ரை இங்க இருக்கு. லாஸ்டா வந்த டிஷ், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கு. அண்ட் இந்த மட்டன்ல வந்து பயங்கரமா அந்த புதினா ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். பார்க்கும் போதே நல்லா பயங்கரமா டெம்ப்ட் ஆகுது. அப்படியே ஒரு பைட் போயிடலாம். மட்டன் அல்வாடா, அல்வா மாதிரி கரையுதுங்க மீட்டு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ப்ரான் சில்லி ப்ரான்ஸ் வந்துருக்குது. இது பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி கார்னிஷிங் அண்ட் டேபிள்ல பயங்கரமா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒரு பைட் போயிடலாம். ப்ரான்னா ப்ரான் தான், ஈடுனே கிடையாது. ஐ லவ் ப்ரான்ஸ். சூப்பரா இருக்கு.
வேற லெவல். வெரி குட். நூடுல்ஸ் கிள்ளி சாப்பிடக்கூடாதா, நூடுல்ஸ் அள்ளி சாப்பிடணும். சியர்ஸ். வேற லெவல். நூடுல்ஸ் என்னோட ஃபேவரட் ராங்க, செம்மையா இருக்கு. சைனீஸ் ஐட்டம்ஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயம் நூடுல்ஸ். ஸோ லைட்டா அப்படி எடுத்துக்கிட்டு லைட்டா அப்படி ஒரு டிச்சிங்கை போட்டுக்கிட்டு எப்படியா ஆஸ் யூஷுவல் நூடுல்ஸ் பயங்கரமா இருக்கு. டேஸ்ட் வந்து டாப் நாச்சா இருக்கு. இந்த கடையில தான் எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஏரியாலே. அப்புறம் இந்தாப்பா நூடுல்ஸ் அப்படியே தமிழண்டா, பச்சை தமிழண்டா தம்பி. பச்சைனா தூய தமிழன் சொன்னப்பா. கொஞ்சம் போல இப்படி மைனஸ் அப்படி எடுத்து இதை இப்படி போட்டு இதை இப்படி பிணைஞ்சு ஒரு அடி அடிச்சிடும் சேர்த்து. ஆக்சுவலி இட்ஸ் குட். சிக்கன் ரைஸ் காம்போ 170 rupeesக்குள்ள இந்த சிக்கன் ரைஸ் காம்போ ட்ரை பண்ணிடலாம். ஆக்சுவலாக சிக்கன் நூடுல்ஸ் அண்ட் சிக்கன் ரைஸ் ரெண்டுமே என்னோட ஃபேவரட். பர்டிகுலர்லி நூடுல்ஸ். வா வாவ். அண்ட் இந்த சிக்கன் ரைஸ் காம்போவோட வர்ற சில்லி சிக்கன் இங்கே இருக்கு, இதுவும் ட்ரை பண்ணிடலாம். ஐயோ இங்கே பாரியா பயங்கரமா இருக்கு சில்லி சிக்கனு. பீசஸ்லாம் நல்லா பாருங்க, சஃபிஷியன்ட் பீசஸ் கொடுத்துருக்காங்க. காம்போ தானே சும்மா ஏனோ தானு கொடுக்கல, பயங்கர சஃபிஷியன்ட் பீசஸ். நல்ல ஜூஸியாக வேற இருக்கு சிக்கனு. அந்த சில்லி சிக்கனுக்கே ஒரு ஃப்ளேவரோட இருக்கு. அண்ட் அந்த சில்லி சிக்கனையும் இந்த ரைஸோட வர்ற இந்த ஒயிட் சிக்கனையும் சேர்த்து வச்சு ரைஸோட ஒரு மிக்சிங்கை போட்டு அந்த சாஸ் எடுங்கப்பா. இந்த சாஸ் எடுத்து அதை ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸாக போட்டுருவோம். அல்டிமேட். ட்ரேயோட வந்து நான் எழுவது நடந்தே தீரும் அப்படின்னு போட்டு இங்கே பாடுறா டெக்ஸ்டர்னா எப்படி இல்லவோ இருக்கணும் டெக்ஸ்டரு. வாவ். ரிப்ளேஸ் பண்ணிட்டு பட்டர் சிக்கன் கிரேவி வந்துருக்குது. இங்க பாருங்க, அப்படியே உடைக்கிறத. வாவ். ஓ மை காட், அப்படி இருக்குது, வேற மாதிரி இருக்கடா. இதை எடுத்து இந்த பட்டர்ல இருக்க அந்த கொழுப்பு பாருங்க, அந்த ஃபேட் சப்ஸ்டன்ஸ் இப்படி நெகிது பாருங்க. சிக்கன்ல இருக்கிற கொழுப்பும் அந்த பட்டர்ல இருக்கிற அந்த இதுவும் பயங்கரமா இருக்கு இந்த இடத்துல. இதை இப்படி எடுத்து பீஸோட இப்படி அள்ளி இப்படி போட்டுட்டு கொஞ்சம் போல இந்த பட்டரோட சேர்ந்த கிரேவியும் கொஞ்சம் போல இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே அதில் போட்டுருவோம். போட்டுட்டு இதை வச்சிருவோம். இதை முடிப்போம் இந்த பட்டர் சிக்கன் அண்ட் இந்த பட்டர் கிரேவியோட. டேஸ்டி. பட்டர்லயே இந்த சிக்கனை குளிப்பாட்டி நினைச்சு எடுத்துருக்காங்க. இந்த சிக்கன் பீசஸ் பாருங்க, செம்ம பெரிய சங்கி பீசஸா போட்டுருக்காங்க. செம்ம ஜூஸியா இருக்கு சிக்கனும். கேக் மாதிரியே இருக்கு. ஆமா. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகும். பட்டர் எடுத்து தலைவனுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டிடும். இதை இப்படி எடுத்து சும்மா விடக்கூடாதா, சூப்பரா இருக்கு. அண்ணன் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படி வச்சு பேக் பண்ணிட்டு லெமனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த லெமன் இருக்குல்ல, லைட்டா அப்படி புளியணும். இப்படி புளிஞ்சிட்டு லெமன் அப்படி ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் போல ஆனியன் எடுக்கணும். இந்த ஆனியன் பீஸ் இருக்குல்ல, இந்த ஆனியன் பீஸ் எடுத்து இப்படி வைக்கணும். இதை வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒரு பைட்டா போயிடும். சங்கியா எடுத்து அப்படி அடிக்கணும். இந்த பட்டரோட ஃப்ளேவர் நல்லா இன்ஃபியூஸ் ஆயிருக்கு சிக்கன்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்துருக்குது. இது வந்து ஆக்சுவலா பன்னீர் பட்டர் மசாலா நான் காம்போ 150 rupees மதிப்புள்ள பன்னீர் பட்டர் நான் காம்போ உள்ள நல்ல சஃபிஷியண்டா பன்னீர் பீசஸ்லாம் அப்படி மிதக்குது பாரு. இது பன்னீர் இல்லடா தம்பி, திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வித் பட்டர். இதை எடுத்து இப்படி போட்டு இது அப்படி நான் அதே மெத்தட்ல கொஞ்சம் பிரிக்கணும். பிரிச்சுட்டு கொஞ்சம் பட்டர் அண்ட் கிரேவி இப்படி எடுத்து இது ஒரு பைட் போயிடும். ஆசம்டா, வேற லெவல்ல இருக்காடி. செம்ம பன்னீர் வந்து வேற லெவல்ல இருக்குப்பா. பட்டர் சிக்கனை விட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்குங்க. நிச்சயமா வெஜ் சாப்பிட்ற என்னோட தம்பிகள் தங்கைகள் இங்க இருந்தாங்க அப்படின்னா தாம்பரம் சைட்ல கண்டிப்பா வந்து இந்த கலாம் கிச்சன்ல நீங்க பன்னீர் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா நான் காம்போ ட்ரை பண்ணலாம். ஒர்த் இட். சூப்பரா இருக்கு. 150 rupeesக்கு செம்ம சூப்பர் டேஸ்ட், செம்ம டேஸ்டா இருக்குங்க. அன்பிலிவபிள். ஆக்சுவலா ஐ எம் பியூர் நான் வெஜிடேரியன். நான் வந்து மறந்து கூட வெஜிடேரியன் பக்கம் போக மாட்டேன்.
என்னது பன்னீர் சிக்கனை விட பன்னீர் பட்டர் மசாலா பெஸ்ட் இருக்குன்னு சொல்ல வச்சிட்டாங்க. ஸோ நைஸ். எல்லாம் ப்ரானை விட மனசே இல்லை. 2 பீஸ் எடுத்து இப்படி போட்டு பன்னீர் பட்டர் மசாலால ஒரு 2 பீஸ் பன்னீர் எடுத்து இப்படி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய கடி கடிச்சிட வேண்டியதுதான். ஓகே, ஆஹா அருமை. ஆக்சுவலா பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் நான் காம்போ இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை இன் கலாம் கிச்சன். ரியல் வெஜிடேரியன் பிளாஸ்டிங் என்ஜாய். அந்த பன்னீரோட சேர்த்து அந்த ப்ரானோடைய ஃப்ளேவரும் அடுத்து தூக்குதியா. நம்ம ஆர்டர் பண்ண டிஷஸ் எல்லாம் பயங்கரமா அடிச்சு பிரிச்சு நொறுக்கியாச்சு. பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பா என்னுடைய பர்சனல் ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் இப்போ என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல இன்னும் புதுசாக ஆட் ஆயிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் நான் அண்ட் சொல்லவே அவ்வளோ இருக்கேடா. ப்ரான் ரொம்ப பிடிச்சிருச்சு அண்ட் மட்டன் சுக்கா இஸ் அ மஸ்ட் ட்ரை. இந்த மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு சண்டே மத்தியானம் ஜாலியா அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்க பிரதரான நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ அண்ட் நம்ம பசங்களாம் என்னப்பா என்ன செய்வா வெறும் பிளேட்டோட இருக்கீங்க, இதை அப்படிங்க சும்மா சாப்பிட்டே இருக்க கூடாது. அப்புறம் இந்தா அப்படி நீ இப்படி இங்க பாரு அப்படி சாப்பிடு. ஓகே, நான் இதோட முடிக்க போறேன் இன்னைக்கு என்னுடைய லஞ்சை. ஸோ இதை முடிச்சுட்டு ஃபைனலாக வெளியே போயிட்டு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. நல்லா இருங்க, நல்லாவே சாப்பிடுங்க. அண்ட் இந்த வெயில் காலத்தில் வந்து அதிகமாக வெளியே சுத்தாம கொஞ்சம் அந்த ஹீட்டை வந்து பீட் பண்ணுங்க அப்படின்றதையும் தாழ்ந்தோட கேட்டுக்கிறேன். வேற லெவலா போடா, என்ஜாய் பண்ணுங்கப்பா. நீங்க பாருங்க பிளேட்டை, ஒரு கலவரமே நடந்திருக்கேடா. என்னடா தாவறது ஓடுறது எல்லாமே கிடக்குறாங்க கீழே. நான் வரும்போது நாயே ஃபைனலா லெமன் சோடா வந்திருக்கு. இது எடுத்து இப்படி அமுக்கி லெமன் சோடா குடிங்க. அது இந்தியன் ப்ராடக்ட். இது சாப்பிட்டு குடிச்சினா கொஞ்சம் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால மைக் ஆன்ல இருக்கா, நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம அண்ணன் அப்துல் கலாம் அண்ணன் நம்ம கூட இருக்காங்க. நான் வணக்கம் தான். வணக்கம் அண்ணன் தான் நம்ம கடையோட ஓனர். ஸோ இன்னைக்கு வந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினா. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு ஃபுட்லாம். அவ்வளோ வருஷமா கடை வச்சிருக்கீங்க? ஒரு 18-20 வருஷம். 20 இயர்ஸ். ஓகே, சூப்பர்ண்ணா. இது உங்க ஓன் கடையா? ஓன். சென்னையில் எத்தனை பிரான்ச் இருக்கு? 4 பிரான்ச். இதுக்கப்புறம் வேற ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ற மாதிரி கண்டிப்பா. ஏன்னா ஃபுட்டு சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா நானும் ஹோட்டல் ஃபீல்டு. கண்டிப்பா ஃபுட்டோட குவாலிட்டி எல்லாமே சூப்பர். அண்ட் அவங்க இந்த நம்மளை ட்ரீட் பண்ற விதம், நம்மளை பாத்துக்கிற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இட்ஸ் ரியலி குட். அதே மாதிரி இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இங்க வந்து நம்ம ஏரியாலே ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நாங்க கண்டிப்பா வருவோம். ஏன்னா நாங்க நிறைய பசங்க நம்ம மாதிரி பேச்சுலர்ஸ் வெளியே சாப்பிட்றவங்க தான் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல கடைகள் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுராஜ். அண்ட் see you all in a new video. Bye.